ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் சண்டே Q&A வீடியோ தான். நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் எடுத்திருக்கோம். ரீசன்ட் வீடியோஸ்லேருந்து மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய அப்கமிங் Q&A வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான இடங்கள்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுக்க போகிறோம். அதாவது நம்மளுடைய மற்ற சோசியல் மீடியாஸ் இருக்கு இல்லையா, அதாவது இன்ஸ்டாகிராமோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஹேண்டலோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டினோட எக்ஸ்ட்ரா ஹேஷ்டேக் போட்டு ஆஸ்க் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கொஸ்டினையும் நான் வந்து அப்கமிங் Q&A வீடியோவில் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஈவன் நீங்கள் யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது முக்கியமான கொஸ்டின் நிறைய பேருக்கு தெரிய வேண்டியது, நீங்களும் வீடியோவில் வந்து இந்த Q&A வீடியோலாம் பெருசாக பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து கேளுங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் பார்க்கலாம். கைஸ், இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து நமக்கு வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கான க்ரைட்டீரியா வந்து கம்மி பண்ணி ஏர்லி ஆக்சஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபீச்சர் வந்து இந்த ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் ஒரு சில கொஸ்டின் இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாம். மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குயிக்காக கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துலாம். ஓகேவா? ஸோ வீரவசனம் அண்ட் ரேக்லா TN55 அப்படிங்கிற சேனல் வந்து கேட்டிருக்காங்க. 5000 சப்ஸ்கிரைபர் இருக்குது ப்ரோ, ஆனால் மானிட்டேஷன் ஆகலைன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ லட்சக்கணக்கிலையோ மில்லியன் கணக்கிலையோ சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாலும் பேசிக்கான அந்த ரெக்யர்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணும் மானிட்டேஷன் பேஜில் வந்து. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லாத்தையும் ரீச் பண்ணிட்டு மானிட்டேஷன் எனேபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. நீங்கள் தான் அதை அப்ளை பண்ணணும், அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் ஆட்சன்ஸ்க்குரிய அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் எல்லாம் பக்காவாக ஆட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் எல்லாம் நடக்கும். அதுக்கு அடுத்தது நீங்கள் எப்பவும் போல் கண்டென்ட் மேக் பண்ணலாம். ஏர்னிங்ஸ் அதுக்கு வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். பட் இந்த விஷயங்கள் முக்கியமானது. பேசிக்காக அந்த ரெக்யர்மெண்ட்ஸில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம பெருசாக ரொம்ப அதிகமாக ரீச் பண்ணியிருந்துட்டு லைக் இன்னொரு இது கிட்டையே போல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இல்லைனா வந்து இன்னும் ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக மானிட்டேஷனுக்கான ரெக்யர்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். அதை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணனா கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்காது, மானிட்டேஷன் வந்து கிடைக்காது. அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் அதை ஷோ பண்ணாது. ஸோ அதை எப்போயுமே புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மானிட்டேஷன் பேஜை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது லித்தி அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது 500 சப்ஸ்கிரைபர் 3 மில்லியன் வியூஸ் இருந்தால் அப்ளை பண்ணால் மந்த்லி பேமெண்ட் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது உங்களுடைய எஃபர்ட்டை பொறுத்து தாங்க இருக்குது. நான் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இந்த ஆட்ஸ் ரெவென்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அதாவது மற்ற நார்மல் ஃபுல் மானிட்டேஷன் உள்ள ப்ரோக்ராம் இருக்குது இல்லையா, இப்போ ஷார்ட்ஸுக்கே எடுத்துக்கிட்டாலும் 10 மில்லியன் வியூஸ் வந்து லாஸ்ட் 90 டேஸ்லேயும் 1000 சப்ஸ்கிரைபரும் இருக்குன்னு இல்லையா. அந்த விஷயங்கள் மாதிரி அண்ட் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் ரீச் பண்ணும்போது ஃபுல் மானிட்டேஷன் இருக்கும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வீடியோ மேக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்தாலே போதும், ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாக ஜென்ரேட் ஆகும். பட் இதில் என்ன பிரச்சனைனா நமக்கு வந்து ஒன்று ஷாப்பிங் ஆப்ஷன் இருக்குது, அது இப்போதைக்கு வரலன்னு வச்சுக்கோங்க. நான் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இப்போதைக்கு இந்தியாவில் அவைலபிளாக இல்லைன்னு சொன்னாலும் கூடிய விரைவில் வரப்போகுது. பட் இருந்தாலும் வந்துருச்சுங்கிற மாதிரி நான் இப்போ பேசணும்னா லைக் உங்களுக்கு வந்து எதில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் லைக் அஃபிலியேட் ப்ரோக்ராம் மாதிரி அந்த ஆப்ஷன் மூலிமா ஷாப்பிங் மூலிமா அந்த டேக் ப்ராடக்ட் கொடுத்து ஏர்ன் பண்ணலாம். அதை தவிர பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் தான் டொனேட் பண்ணி ஆகணும். அதாவது மெம்பர்ஷிப்போ சூப்பர் சாட்டோ சூப்பர் ஸ்டிக்கரோ சூப்பர் தேங்க்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து மந்த்லி வர்றதுலாம் வந்து உங்களுடைய எஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஈவன் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ ஷேரிங் மாதிரியான விஷயங்கள் முதற்கொண்டு ஃபுல் மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணியிருந்தாலுமே மந்த்லி பேமெண்ட் கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாதுங்க. உங்களுடைய கண்டென்ட் நீங்கள் எந்தளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்க, நீங்கள் ரெகுலராக அதை பண்ணுறீங்களா கன்சிஸ்டண்ட்டாக அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமானது. அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும். அதே சமயம் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மானிட்டேஷன் எனேபிள் ஆனோடனே கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கிற மாதிரி இருக்கலாம். போக போக அது பெட்டராக ஆகும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆகி இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே போகும். நீங்கள் வந்து கண்டென்ட் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இதை பொறுத்து எந்த விதமாகவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. பட் இவ்வளோ தூரம் வரும், இவ்வளோ குயிக்காக வரும் அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. அது உங்களுடைய எஃபர்ட்டை பொறுத்து இருக்குது. நீங்கள் அதில் எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, பேபி அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஷார்ட்ஸ் மட்டும் போட்டால் சேனல் மானிட்டேஷன் ஆகுமா, இல்லை லாங் வீடியோவும் கூட போடணுமான்னு கேட்டிருக்காங்க. இது கம்ப்ளீட்லி உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் லாங் வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் லாங் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதை பொறுத்தும் பிரச்சனை கிடையாது. மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்குன்னு தனியாகவும் லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்குன்னு தனியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க தான் செய்கிறாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு ரெக்யர்மெண்ட்டில் ரெண்டுலேயும் ரீச் பண்ணியிருக்காங்க.
பண்ணிடணும். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்னு வரும்போது 10 மில்லியன் வியூஸ் இன் லாஸ்ட் 90 days அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நமக்கு லாங் ஃபார்ம் கண்டென்ட்னு வரும்போது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4000 வாட்சர்ஸ் இன் லாஸ்ட் 1 இயர்க்குள்ளே ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட் இருக்குது. இந்த ஏர்லி ஆக்சஸை விட்டுருவோம். ஃபுல் மானிட்டைசேஷன் பொறுத்து பார்க்கும்போது கூட இந்த மாதிரி தனித்தனி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏர்லி ஆக்சஸ்க்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட்ஸுக்கு தனியாக அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்து எந்த விதமாகவும் ஒரி பண்ணிக்கே தேவையில்லை. ஏன்னா அதில் கொடுத்துக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கண்டென்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் தான் இருக்குது. லாங் ஃபார்ம் கண்டென்ட்னு வரும்போது நமக்கு ப்ரீமியராக இருக்கட்டும், லைவாக இருக்கட்டும், இது எல்லாமே அதில் வந்து இன்க்ளூட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே சமயம் ஷார்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்டர் ஃபார்ம் கண்டென்ட் 1 மினிட்டுக்கு பிலோவாக போர்ட்ரேட் மூலம் மேக் பண்ணுற இல்லையா, அந்த மாதிரி கண்டென்ட்டை பொறுத்து வரும். ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட விருப்பத்தை பொறுத்து தான். நீங்கள் வந்து இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது அப்படிங்கமான விஷயங்கள் கிடையாது. உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுதோ அதை நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அந்த காலநிலைக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது சத்யபெருமாள் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னோட சேனலில் ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துருச்சு, மானிட்டைசேஷனில் இப்போ வந்து 3 மில்லியன் வியூஸ் வந்து இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த ஏன் பேஜில் ப்ளீஸ் ரிப்ளைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீயூஸ்டு கண்டென்ட் இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டென்ட்டை செக் பண்ணி ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணி பார்த்து அதை குயிக்காக சால்வ் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்தது நீங்கள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் 3 மில்லியன் வியூஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இன்னேபிள் ஆகும் மானிட்டைசேஷன். அந்த ஏர்லி ஆக்சஸ்மான விஷயங்கள் உண்டு. பட் ஃபுல் மானிட்டைசேஷன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஷேரிங்கான விஷயங்கள் இருக்காது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களாவது நான் வந்து இனேபிள் பண்ணுறேன்னு நினச்சாலும் சேம் அதே ரூல்ஸ் அப்ளிகபிள். ஸோ அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரீயூஸ்டு கண்டென்ட் இருக்குது, லைக் இந்த விஷயத்துக்காட்டும் நம்ம அப்ளை பண்ணணும்னு நினச்சி பண்ணிடாதீங்க. ஏன்னா எதுக்குனாலும், அதாவது ஏர்லி ஆக்சஸ் ஒய்பிபிக்கான ஏர்லி ஆக்சஸாக இருக்கட்டும், இல்லைனா ஃபுல் மானிட்டைசேஷனாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாலிசி டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க. அண்ட் ரீயூஸ்டு கண்டென்ட் பாலிசியும் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்து அது படி இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிஜெக்ட் ஆகி இதில் வந்து பண்ணலாம், இது வந்து கண்டுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1 செகண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் அவைலபிள் ஆகலை இந்தியாவில். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டி வரும். அது ஃபியூ வீக்ஸ் to மந்த் இருக்கலாம். ஸோ அது போக போக நமக்கே தெரிஞ்சிடும் அப்டேட் வந்து ஏதாவது வந்துச்சுன்னா. ஸோ அதை குறித்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். கைட்லைன்ஸ், அதனுடைய பாலிசி, யூடியூப், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. எப்பவும் போல் ஒரே மாதிரி தான் எல்லா விஷயங்களுக்கும். ஸோ அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது முக்கியமானது. அதே மாதிரி நீங்கள் அந்த இஷ்யூலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அது இன்னும் வரல, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் நான் சொல்லணும். 4 கொஸ்டின் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா 4 கொஸ்டின் தான் பார்த்துருந்தோம். பட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் இன்ஸ்டாகிராமில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் குரல் அப்படிங்கிற ஒரு சேனல்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணால் அமௌண்ட் ஏதாவது வருமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணி முடித்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வராது. நம்ம வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி அதுக்கு அடுத்த ஆட்ஸ் வரும் இல்லையா, அதன் மூலிமா ஏர்ன் பண்ணுறது, இல்லைனா அனதர் சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் தேங்க்ஸ், மெம்பர்ஷிப் மாதிரி ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர், எல்லாம் ஷாப்பிங்மான ஆப்ஷன், இந்த மாதிரியான விஷயங்களில் ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ண போகும்போதோ இல்லைனா பண்ண உடனேயோ இல்லைனா உங்களுக்கு அப்ரூவ் ஆனதுக்கப்புறமோ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது உடனே வந்துடாது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் மானிட்டைசேஷன் வந்து அப்ளை பண்ண போகும்போது அமௌண்ட், இல்லைனா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இல்லைனா அப்ரூவ் ஆனதுக்கப்புறம்னு சொல்லிட்டுலாம் அமௌண்ட் வந்து வராது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ கைஸ், எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்துருப்பீங்க, கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க, ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கலாம். கண்டிப்பாக அப்கமிங் Q&A அண்ட் லைவ்லையும் கூட உங்களுடைய கொஸ்டினை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி வருஷம் தேவைன்னா கமெண்ட்ஸ் டெலிவரி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. YT நல்ல வீடியோ சந்திப்போம்.